அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மகா சிவராத்திரி குலதெய்வ பரிகாரம் பத்தி தாங்க இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். நமக்கெல்லாம் தெரியும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், இரவு கண்விழிக்க வேண்டும். இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்களும் கர்ம வினைகளும் தீரும் என்று. ஆனால் சிவராத்திரி அன்று சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கிடையாதுங்க. ஒவ்வொரு வருஷ மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கத்தை தான் எல்லா ஊர் மக்களும் அவங்கவுங்க குடும்பத்தோட வருஷத்துக்கு வர மாசி மகா சிவராத்திரியை குலதெய்வ வழிபாட்டா போய் செய்வாங்க. உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா தேவை என்றால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்று குலதெய்வத்தை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி குடும்பத்தோட எல்லாருமே குலதெய்வத்துக்கு அங்காளி பங்காளி சொந்தங்களோட சேர்ந்து பொங்கல் வச்சு பூஜை செஞ்சு வேண்டுதல் வைக்கும் போது குலதெய்வ வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் அங்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம், குலதெய்வம் வீட்டில் இல்லை, குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியவில்லை, தடையாக இருக்கிறது, வீட்டில் சுபகாரியம் தடை என்ற பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்று அல்லது அடுத்த நாள் வர இருக்கும் மாசி அமாவாசை நாள் அன்று உங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் செல்ல வேண்டும். அடுத்தபடியாக குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம். உங்கள் குலதெய்வ கோயிலில் என்ன சிறப்புன்னு அதை பார்த்து அதை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அம்பாள் என்றால் புடவையும், ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கவஸ்திரமும் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு செல்ல சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பெயர்லேயே உங்கள் ஊரில் ஒரு தெய்வம் இருக்கும். அதாவது பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். குலதெய்வ கோயிலுக்கு பணம் அனுப்பியோ அல்லது பொருள் வாங்கியோ நம்ம வேண்டுதலை குலதெய்வ கோயில் மேல வைக்கலாம், வேண்டுதல் நிறைவேறதுக்கு. இதுவும் ஒரு வழி. இதையெல்லாம் தாண்டி இறுதியா ஒரு பரிகாரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து காணாமல் போகும். குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு கட்டி வெள்ளம் வாங்கி கொள்ளுங்கள். அந்த வெள்ளத்தை வாங்கி உங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கும் குளத்திலேயே அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும். வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடலாம். குலதெய்வ கோயிலில் கிணறுதான் இருக்கிறது என்றால் வெள்ளக்கட்டியை அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்கள். கோயிலில் கிணறோ குளமோ இல்லை என்றால் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வ கோயிலின் மண்ணிலேயே கொட்டிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது என்பவர்களுக்கு உங்கள் ஊர்லேயே இருக்கிற ஆத்தங்கரையிலையோ இல்லை ஏதாவது குளத்திலேயோ இந்த வெள்ளக்கட்டியை வாங்கி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம். அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண் பாங்கான இடத்துல கொட்டி விடுங்கள். மகா சிவராத்திரி தினத்தன்று வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறீர்களோ அவர்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது என்னுடைய கஷ்டமும் என்னுடைய நோய் நொடியும் துன்பமும் கடனும் இதுபோல தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வத்தை நினைத்து மேலே சொன்ன இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்பவர்களுக்கு கூட முழு பலன் வந்து சேரும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.